கொரோனா காலத்தில் கூட காசு கொடுத்தான், கேட்டால் ஷேர் மார்க்கெட். அப்போ என்னன்னா பல பேர் வந்து அவங்க ஹார்ட் ஏர்ன்டு மணி சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து இவன்கிட்ட போட்டு மாதம் வட்டி வாங்கி சாப்பிடலாம் நிம்மதியா, சும்மா தானே இருக்குது காசு அப்படின்னு போட்ட காசு கொரோனா பீரியடில் கூட அவங்களுக்கு உதவி இருக்கு, இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. ஆனால் அப்படியே கொரோனா முடிஞ்சு பிஸ்னஸ் மறுபடியும் ஒரு பூம் எடுக்கும்னு நினைக்கிற ஸ்டேஜில் எல்லா டைமும் நம்ம நினைக்கிறதுலாம் வாழ்க்கையில் நடக்காது. கண்டிப்பாக அந்த லாஸ்ட் ஸ்டேஜில் ஒரு டீமை சேர்த்தாங்க. அந்த டீம் வந்து சேர்த்து விட்ட டீம் வந்து 1 மாதம் இன்ட்ரெஸ்ட் வாங்கும், 2வது மாதத்தில் கொஞ்சம் அப்படி இப்படின்னு 5ஆம் தேதி போட்ட 5ஆம் தேதி வர வேண்டிய காசு 10ஆம் தேதி வரும், அதுக்கு அடுத்த மாதத்துல வரவே வராது. ஓகே, அப்படியே விட்டுருவாங்க. அவங்க எல்லாரும் போயிட்டு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருப்பாங்கல்ல? டெஃபினட்டாக. அது என்ன கம்ப்ளைண்ட்ன்றது வந்து இன்னைய வரலும் பெண்டிங் ஸ்டேஜ் தான். ஓகே, சி நீங்கள் பை வே ஆஃப் மவுத் கம்யூனிகேட் ஆகிட்டு இருக்கா, தமிழ்நாடு இல்லாமல் கர்நாடகா இல்லாமல் ஆந்திரா இல்லாமல் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்க எல்லா பார்ட்டுமே இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தமிழ்நாட்டிலேருந்து போட்ட காசுங்க இப்போ மக்கள் எல்லாருமே போயிட்டு எக்கனாமிக் அஃபென்ஸ் விங்கில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னு போகும்போது மாஸ்டர் பீஸ் ஆஃப் திஸ் கேஸ் இந்த பொஞ்சி ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணவர் வந்து அப்ஸ்காண்டு. இதுக்கு கீழே பிராண்ட் அம்பாசிடர்ஸாக இருந்தால் நீங்களும் தான் மாட்டீங்க. இன்வெஸ்டிகேஷன் போயிட்டே தான் இருந்தது, பல வருஷம் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இது வந்து ஒரு எண்ட் கன்க்ளூஷனே வராமல் இட் இஸ் ஸ்டில் அலைவ், த கேஸ் இஸ் ஸ்டில் அலைவ். புரியுது. இதில் என்ன ஆச்சுன்னா உங்களை மாதிரி பிராண்ட் அம்பாசிடர்ஸை எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்களை மாதிரி பிராண்ட் அம்பாசிடர்ஸை மட்டும் அரெஸ்ட் பண்ணி ஒரு ஜெயிலில் வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு சில பிராண்ட் அம்பாசிடர்ஸ் வந்து பெங்களூரில் இருக்காங்க ஜெயிலில்.